நீ கடவுளை மட்டும் நேசிப்பதால் அவரும் பிறரை நேசிக்காமல் உன்னை மட்டுமே நேசிக்க வேண்டும் என்று நீ கோரலாம். ஆனால் இது இயற்கைக்கு புறம்பான கோரிக்கையாகும். நீ உனது ஆன்மாவிலும் உள்ளத்திலும் எல்லா உயிர்களுடனும் ஒன்றுபடு. அப்போது கடவுளுக்கு நேசிக்க இந்த உலகத்தில் நீ மட்டுமே இருப்பாய். பகவான் ஸ்ரீ அரவிந்தரின் அருள் வரிகள் இவை. அரவிந்தர் கீதை புது கீதை, அன்னையின் பாதை புது பாதை. அரவிந்தர் கீதை புது கீதை, அன்னையின் பாதை புது பாதை. அரவிந்தர் ஒளியோ ஜீவ ஒளி, அரவிந்தர் ஒளியோ ஜீவ ஒளி. அன்னையின் மொழியோ ஜீவநதி, அன்னையின் மொழியோ ஜீவநதி. அரவிந்த சின்னம் செந்தாமரை, அன்னையின் சின்னம் வெண்தாமரை. அரவிந்த சின்னம் செந்தாமரை, அன்னையின் சின்னம் வெண்தாமரை. அரவிந்தர் கீதை புது கீதை, அன்னையின் பாதை புது பாதை. வெளிப்பாடு பிரபுவின் மொழி, அதுதான் வழிபாடு அன்னை வழி. வாழ்வே யோகமெனும் பிரபுவின் மொழி, வாழும் வழி சொல்லும் அன்னை வழி. தர்மத்தை போதித்த கீதை ஒன்று, தியானத்தை சாதித்த கீதை என்று. சரணம் 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 எனும் சரண கோஷம் தினம். அரவிந்த சின்னம் செந்தாமரை, அன்னையின் சின்னம் வெண்தாமரை. அரவிந்த சின்னம் செந்தாமரை, அன்னையின் சின்னம் வெண்தாமரை. அரவிந்தர் கீதை புது கீதை, அன்னையின் பாதை புது பாதை.
பாதை அரவிந்தர் ஒளியா ஜீவ ஒளி அரவிந்தர் ஒளியா ஜீவ ஒளி அன்னையின்